பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் ரோமர் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன், புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன்தாம். ஆமேன், அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு மாத்திரமா தேவன் என்று இங்கே பாருங்கள், இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன். யூதர்கள் உலகத்திலே பல ஜாதி மக்கள் இருக்கும்போது ஆண்டவர் யூதர்களை தெரிந்து கொண்டார். அந்த யூதர்கள் வழியாக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இந்த பூமிக்கு பிறந்து வருகிறார். பாருங்கள், அந்த யூதர்களுக்கு நியாயப்பிரமாண முறைமைகளை மோசேயின் மூலமாக கொடுத்திருக்கிறார். எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாது, எந்த வேலையை எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது, சட்டத்திட்டங்கள் பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார். அப்போ அதன்படி யாருமே நடக்காத போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அவர் அந்த நியாயப்பிரமாணத்தை முழுமையாக நடந்தவர், முழுமையாக கடைபிடித்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. மனிதர்களாக செய்ய முடியவில்லை. அப்போ பாவம் பெருகுது. பாவத்தை நிவர்த்தி செய்வதற்கு ஆட்டு கடாக்களை பலியிடுகிறார்கள், கன்றுகளை பலியிடுகிறார்கள், எல்லாம் அப்படி பலிகளை இடுகிற காரியங்கள் நடக்கிறது. அப்போ பாவம் பெருகி கொண்டே இருக்கிறது. அதுக்கு தான் ஆண்டவர் தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பி, பாருங்கள், மனுக்குலத்தை எல்லாருடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து அவர் ஒருவர் தன்னுடைய கடைசி சொட்டு இரத்த வரைக்கும் சிந்தப்பட வேண்டும் என்பது அநாதி தீர்மானம், திட்டம். பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அவர் மனிதனாக அவர் இந்த பூமியில் வாழ்ந்து அவர் அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் எல்லா பாடுகளை பட்டு அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்தின் எல்லா மனிதர்களுக்காகவும் அவர் தனியே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தார். அவருடைய இரத்தத்தில் தான் விடுதலை, மீட்பு, ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு என்று அவர் எனக்காக தான் ரத்தம் சிந்தினார். அவருடைய இரத்தத்தில் தான் எனக்கு விடுதலை கிடைச்சது, அவர் இரத்தம்தான் என் பாவங்களை கழுவுகிறது என்று யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள்ங்கிற அதிகாரத்தை பெறுகிறார்கள். பாருங்கள், இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் ஆண்டவர் முன் குறித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், வேறு பிரித்திருக்கிறார், அவருடைய பிள்ளையாய் வைத்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டிருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இதான் நாம். அப்போ நீங்கள், நான் இதை கேட்டுக்கொண்டிருக்க நாம் ஒரு யூதர்கள் கிடையாது. நம்ம புறஜாதிகள். யூதர்களை எதற்கு அடையாளமாக சொல்லப்படுகிறதுனா நல்ல ஒலிவு மரம். புறஜாதிகளை காட்டு ஒலிவு மரத்துக்கு ஒப்பிடுகிறார். அப்போ நல்ல ஒலிவு மரத்தை காட்டு ஒலிவு மரமாக்கிய நாம் நல்ல ஒலிவு மரத்தோடு தேவன் ஒட்ட வைக்கிறார். பாருங்கள், நம்ம பிறப்பாலே யூதர்கள் கிடையாது, யூதரோட வழிமுறைகள் நாம் கடைபிடித்தது கிடையாது, நாம் புறஜாதிகள். அப்போ பாருங்கள், நமக்கு அந்த பிள்ளைங்கிற அதிகாரம் கிடைக்கிறது. யூதர்களுக்கு என்னென்னலாம் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரோ அதெல்லாம் நமக்கும் கொடுத்திருக்கிறார். நாம் இப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளாகிறோம். அதை தான் இந்த வேத வசனத்தில் சொல்லப்படுகிறது. தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன், புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன்தான். ஆமேன். நாமும் புறஜாதிகளாக இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்று நம் இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறோமோ, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை தேவன், அவர் எனக்காக இரத்தம் சிந்தினார், என் பாவங்களை கழுவினார், அவர் இரத்தத்தில் விடுதலை, மீட்பு, ரட்சிப்பு உண்டு என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அவர் இரத்தம் என்னை கழுவப்பட்டிருக்கிறது, நான் இப்போ புது சிருஷ்டியாக இருக்கிறேன், என் பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு விட்டது, நான்
ஆண்டவருக்குள்ளே பிறந்திருக்கிறேன், புது ஒரு சிருஷ்டியாக இருக்கிறேன் என்று விசுவாசிக்கும்போது நம்ம அவருடைய பிள்ளைகள் ஆகிறோம். இந்த சிந்தையோடு இந்த நாளில் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம், ஜெபம் செய்வோம். அன்பு இறக்கம் நிறைந்த பரம தகப்பனையும் என் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்க கர்த்தாவே, இந்த அருமையான நாளைக்கு நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. இந்த வாசித்த வேத வசந்தபடி ஆண்டவரே அப்பா, புறஜாதி மார்க்கத்தில் இருந்த எங்களை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே அப்பா, உம்முடைய பிள்ளையாய் மாற்றுவதற்கு ஆண்டவரே நீர் உண்மையை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தீர் ஆண்டவரே அப்பா. நாங்கள் அப்பா உண்மை முழுமையாக விசுவாசிக்கும் போது ஆண்டவரே நீர் ஆண்டவரே விலையேற பெற்ற ரட்சிப்பை எங்களுக்கு தருகிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. நன்றி அப்பா. அப்பா இந்த நாளைக்கு கூட ஆண்டவரே இந்த 2025 வருஷத்தின் ஆண்டவரே அப்பா 4வது மாதம் அல்லேலூயா அப்பா ஸ்தோத்திரம் 21ஆம் தேதியை காண கிருபை செய்திரு கொடாங்கொடி ஸ்தோத்திரமாய் நன்றி அப்பா. இந்த புதிய நாளைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளைக்கு கயிட்டுச்சுக்கிற எல்லா வேலைகளும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த நாளைக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரைகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே கட்டிந்து துரத்துகிறேன் ஆண்டவரே அப்பா. உம்முடைய நாமம் ஒன்றை மகிமைப்படட்டும் ஆண்டவரே. உமக்கு பிரியமானபடி செய்ய, உம்முடைய சித்தத்தைப்படி நடக்க எங்கள் ஒவ்வொரு இடத்துல நீங்கள் பயன்படுத்துங்க அப்பா. நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.